ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். என்னன்னு இதெல்லாம் எல்லாரும் முன்னாடி இப்படியே பேசுவாங்க? நம்ம பொண்ணு நம்மளே அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. ஏன் இப்படி பண்றீங்க? நீ என்னமா பண்ண சொல்ற? எல்லாரும் முன்னாடி இப்படி கேவலப்படுத்திட்டாளே. அண்ணா இப்படி பண்றது ரொம்ப தப்பு. நீங்க ஸ்வேதா கிட்ட தனியா கூட்டி கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு எல்லாரும் முன்னாடியும் இது நல்லவனா இருக்கு. நீங்க ஸ்வேதா கிட்ட தனியா கூட்டி கேளுங்க. அவளை பேசி விடுங்க. அவளை பேசி விடாம இப்படி பண்ணா இப்படி பேசினா என்னன்னு அர்த்தம்? புள்ள நல்லபடியா வந்திருக்கான்னு சந்தோஷப்படுங்க. கீமா தங்கச்சி, உனக்கு கோவம் இல்லையா? அண்ணா கோவப்பட்டு என்ன பண்றது சொல்லுங்க? நம்ம அவசரத்துல கோவப்பட்டு வார்த்தை விட்டுட்டா அவ தப்பே பண்ணல. அப்ப நம்ம பேசுறதுலாம் மறைஞ்சிடுமா என்ன? கோவலாம் இல்லைண்ணே, கொஞ்சம் வருத்தம். ஆனா இப்ப இல்ல. எனக்கு ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சியா இருந்தது. நம்மளால தான் பொண்ணு தப்பான முடிவு எடுத்துட்டாங்கன்னு. திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. இங்க பாருண்ணே, அவகிட்ட பொறுமையா உட்காந்து பேசுங்க. அவ இப்ப ரொம்ப மனசு உடஞ்சு போயிருப்பா. இல்லம்மா, அவ பண்ணது நினைச்சா எனக்கு இன்னும் அவசரம் அடங்கல. சின்ன தைக்கிறதா இப்படி ஒரு வேலை பண்ணிருப்பா. ஐயோ அண்ணா, நீ இப்படி பண்ண என்னன்னு அர்த்தம்? மேல மேல பேசி அவளை கஷ்டப்படுத்தாதீங்க. அவன் மேல எந்த தப்பு இருக்காது. இல்லைன்னா ஏன் வரப்போறா சொல்லுங்க? அண்ணா நீங்க பொறுமையா பேசுங்கண்ணே. அவளை நம்ம புரிஞ்சுக்காம வேற யாருன்னு புரிஞ்சுப்பா சொல்லுங்க பாக்கோ. அண்ணா நீ இப்ப கோவமா இருக்கிறியா? எதுவும் பேசாத, அமைதியா இரு. ஆறுதலா பேசினாலும் பரவாயில்ல, மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாதுண்ணே. கோவம் ஆத்திரம் எல்லாம் இருக்கதான் செய்யும். அதுக்காக கோபத்தில் நம்ம பட்டு பேசிட்டா அது நல்லா இருக்குமா? சின்ன பொண்ணுண்ணே, நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அவளும் மனசு விட்டுடக்கூடாதுண்ணே. என்னடா நம்ம அப்பா அம்மாவே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. அண்ணி உங்களை போயிட்டு இப்படி கஷ்டப்படுத்திட்டுமே. இவ்வளோ நடந்தும் நீங்க அவளை பத்தி யோசிக்கிறீங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல மனசு யாருக்கும் வராது அண்ணி. அண்ணி எங்களை மன்னிச்சிடுங்க. என்ன நீங்க இப்படி பண்றீங்க? பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க அண்ணி. நம்ம பொண்ணு நம்ம தானே புரிஞ்சுக்கணும். சரிங்க அண்ணி. அப்புறம் இமையா நினைச்சு வருத்தப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஜீவி எப்படியோ அப்படிதான் இமையாவும் எனக்கு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அண்ணி அதெல்லாம் நீங்க சொல்லணுமா என்ன? நீங்க நல்லா பார்த்துப்பீங்கன்னு தெரியும் அண்ணி. குழப்பத்தில் நடந்து கல்யாணம் எது நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. ஆமாண்ணே, இனியா சம்மதம் சொன்னதால எந்த பிரச்சனையும் இல்லை. அவளை நம்ம கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணல. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷண்ணே. ஏன்னா கடைசி வரைக்கும் இவங்க 2 பேரும் தான் ஒன்றா வாழ போறாங்க. அதனால அவங்க சம்மதம் ரொம்ப முக்கியம். சரிண்ணே, டைம் ஆகுது. நல்ல நேரம் முடியறதுக்காட்டி என் வீட்டுக்கு போகணும். சரிம்மா, தனம் இனியாவை கூட்டிட்டு வா. சரிங்க. இமையா அம்மாவை மன்னிச்சிடடி. அப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான். ஆனா உனக்கு கிடைச்ச குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம். அங்க இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க. உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. எந்த விதத்திலையும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. நீ இங்க எப்படி இருந்தியோ அதே மாதிரி அங்கேயே இருக்கலாம். யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க உன்னை. நீ உன் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அங்க சமாதானமா இருக்கணும். உன் மாமியார் ரொம்ப நல்லவங்க. மாமியார் மாதிரி இருக்க மாட்டாங்க. உனக்கு அம்மா மாதிரி இருப்பாங்க. உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. நீ தாம்மா புரிஞ்சு நடந்துக்கணும். நீ அங்கே சந்தோஷமா இருக்கணும். அதான் எங்கள் ஆசை. நீ அங்கே சந்தோஷமா இருந்தா நாங்களும் அங்கே நிம்மதியாக இருப்போம். சந்தோஷமா? அது நீ என் வாழ்க்கையில இல்லையே. அந்த பொறிக்கே கல்யாணம் பண்ண வச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்களே. இமையா அம்மா சொன்னதெல்லாம் கேட்குதுல்ல, அதே மாதிரி புரிஞ்சு நடந்துக்கோமா. அதான் நீங்கள் நினைச்ச மாதிரி நடத்திட்டீங்களே, அப்புறம் என்ன? இப்போ நாங்கள் போகணும். அதானே, போய் தொலைகிறேன். அது எல்லாம் முடிஞ்சு போச்சே. ஏமா இப்படிலாம் பேசுற? அம்மா மேல கோவமா இருக்குன்னு தெரியும். என்ன மன்னிச்சிடுமா. உனக்கு நல்லதான் பண்ணிருக்கோம். இதுமா நல்லது. எனக்கு பிடிக்காத கல்யாணமா? எனக்கு பிடிக்காதவங்க கூட நான் இருக்கணும். இதுதான் எனக்கு நல்லதா? இனியா, சொல்லுங்கப்பா. எங்க மேல கோவம் வருத்தம் இருக்குன்னு தெரியுமா? அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. எங்களை மன்னிச்சிடுமா. அப்பா இல்லம்மா, உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். ஆனா அப்பா எது பண்ணாலும் உன்னோட நல்லதுக்குதாம்மா பண்ணுவேன். இது வரைக்கும் அப்பா உனக்கு ஏதாவது தப்பா பண்ணிருக்கலாமா? அப்பா எதுவும் யோசிக்காம முடிவு எடுக்க மாட்டோமா? உனக்கு எது நல்லதோ அதுதான் பார்த்து பண்ணிருக்கேன். இது வரைக்கும் என் விஷயத்துல நீங்க எது தப்பா முடிவு எடுத்ததில்ல. ஆனா என் கல்யாண விஷயத்துல உங்களோட முடிவு தப்புப்பா. அது உனக்கு இப்ப புரியாம இருக்கலாம்.
ஆனா போக போக புரியுமா? எனக்கு இப்பதாம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ அதே மாதிரி நல்லா சந்தோஷமா இருப்ப. எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கணும் தெரியும். அப்பாவை எதுவும் கஷ்டப்படுத்திட மாட்டியே. ஏன்பா அப்படி சொல்றீங்க? அப்படி எதுவும் பண்ண மாட்டேன். உங்களை எப்பயும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். எனக்காக இல்லைனாலும் உங்களுக்காக நாங்க இருப்பேன். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தீங்கன்னு தெரியும். உங்களை மேல நான் கஷ்டப்படுத்த விட மாட்டேன். நான் அங்க இருக்கத்தான் உங்களுக்கு சந்தோஷம் நிம்மதினா நான் அங்கேதான் இருப்பேன். உங்களை எந்த விதத்திலும் நான் காயப்படுத்த மாட்டேன். எனக்கு இப்பதாம்மா ரொம்ப நிம்மதியா இருக்கு. இது சொன்னதே போதும். நீ சந்தோஷமா இருக்கணுமா? அப்பதான் நாங்களும் இங்க சந்தோஷமா இருப்போம். ம், சரிப்பா. சரிம்மா, நல்ல நேரம் முடியத்துக்கிட்ட கிளம்பணும். நாங்க போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்றோம். ம், சொல்லுங்க சீனியர். சாரி மியா. எதுக்கு சீனியர் திடீர்னு மேரேஜ் ஆகிடுச்சு? எதுவும் gift வாங்கிட்டு வரலனா? இல்லை மியா, நான் கல்யாணத்தை நிறுத்த தான் பார்த்தேன். ஆனா மாமா, சாரி மியா, என்னால எதுவும் பண்ண முடியல. விடுங்க சீனியர், அதான் முடிஞ்சு போச்சு. அதை பத்தி பேசி இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு எதுக்கு சாரி சொல்றீங்க? நீங்க என்ன பண்ண முடியும்? இனியா, நீ வருத்தப்படுற அளவுக்கு இங்க ஒன்றும் நடக்கல. எல்லாம் நல்லது தான் நடந்திருக்கு. நிபி, எல்லாம் தெரிஞ்ச நீயுமா எது எனக்கு நல்லது? எனக்கு பிடிக்காத கூட இருக்கத்தா இல்லை நான் அவங்க கூட வாழ போறதா? சும்மியா, இதுக்கு எல்லாருக்கும் எல்லாம் பிடிச்ச மாதிரி நடக்கத்தில்ல. ஆனா அது போற போக்கில் நமக்கு பிடிச்சிடும். உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இந்த வாழ்க்கை எப்படி வாழணும்னு பாரு. தேவையில்லாம அதை நினைச்சிட்டு இருக்காத. இம்மையா, கங்க்ராச்சுலேஷன். உங்க அக்கா கல்யாணத்துக்கு வந்தோம். பார்த்தா உனக்கே கல்யாணம் முடியும்னு எதிர்பார்க்கல. ஈஸ்வரன், அமைதியாரு. இல்ல மச்சான், நாளை மறுநாள் என் சட்டை பிடிச்சி கேட்க கூடாதுல்ல. எனக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொன்னியாடானே, அதான் இப்பயே சொல்லிட்டேன். என்ன இம்மையா, நான் சொன்னது நல்லா காதில் வாங்கிக்கிட்டியா? அப்படிலாம் கேட்கக்கூடாது சொல்லிட்டேன். என்னடி சிரிக்க மாட்ற? உன்னை சிரிக்க வைக்க தானே இப்படி சொன்னேன். பிடிக்கலையோ? டேய் சரோ, நான் சிரிக்கிற மனநிலைமையில இப்ப இல்ல. நீ அப்புறமா சொல்லு. நான் அப்ப விழுந்து வந்து சிரிக்கிறேன். சிம்மியா, இப்ப இதுக்கு இப்படி இருக்க? அவங்களுக்கு வேற தெரியாம இருக்கலாம் நீ ஏன் இப்படி இருக்கன்னு. ஆனா எனக்கு நல்லாவே தெரியும். அது எல்லாம் உன்னோட இல்யூஷன். இதுதான் நிஜம். புரியுதா? உன்னுடைய கற்பனை இருந்து நிஜத்துக்கு வா. அவன் கனவோ இல்லை நினைவோ தெரியல. ஆனா எனக்கு இவன் வேணாம். எதுக்கு இவன் என் கழுத்துல தாலி கட்டினா? இப்ப நான் கல்யாணம் பண்ணவா? நான் இத்தனை நாள் காத்திருந்தேன். நான் யாரையும் வாழ்க்கையில பார்க்க கூடாதுன்னு நினைச்சுனா அவன் கூட என்ன சேர்த்து வச்சுட்டாங்களே. கிம்மியா, உனக்கு அங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். வருண், என்ன சொல்றீங்க? இவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தா டாக்டர் இருக்காருல்ல, அவர் பார்த்துப்பாரு. அவர் தாண்டி எந்த பிரச்சனையும் இனியாவுக்கு வராது. ஆமா ஆமா, அவர் தாண்டி எந்த பிரச்சனையும் வராது. நல்லா வாட்ட சட்டமா இருக்காரே, நீ ஒன்னும் பயப்படாத. எனக்கு பிரச்சனையே அவன்தான். அதை நான் எப்படி சொல்லுவேன்? இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன என்ன பிரெயின் வாஷ் பண்றாங்களோ? என்னோட மொத்த பிரச்சனையும் அவன்தான். சின்ன கொஞ்ச நேரத்துல நான் அங்க போகணும். எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. இதுல அக்கா வேற. இப்போ நான் என்னதான் பண்றது? ஐயோ, ஆரம்பிச்சுட்டான்டா. இவன் இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. மாம்சே, தள்ளு தள்ளு. கவிமா, விதக்கா தள்ளுங்க தள்ளுங்க. விதக்கா தள்ளுங்க. இத பாத்து. திருவிழா ஒண்ணு முன்னே காட்சிதான் கொடுக்கிறதே. எத்தனை பிறவி தவமோ வாசம் மயங்கி போய் கிடக்குறனே. வேண்டுன சாமி எல்லாம் வரமா சாரி நிபிதா, கவி ஏதோ தெரியாம பண்ணிட்டா. ஊத்தி தானே, இது அடிப்படல. இல்ல வருண், சாரி. எதுக்கு நிபிதா? இல்ல வருண், தெரியாம அவங்க காலை மிதிச்சிட்டேன். அதான் சாரி. அப்படியா? காலை மிதிச்சிட்டீங்களா என்ன? எனக்கு தெரியலையே. ஆமா, இவன் மேல இடியே விழுந்தாலும் தெரியாது. ஏன்னா அவன் பக்கத்துல நிக்கிறாள். அப்படி அவனை விட்டு தள்ளி வந்தது தப்பா போச்சு. இன்னும் அந்த புள்ளைய விடாம எப்படி பிடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. அடி, காப்பாத்துற வரைக்கும் போதும்டா, விடுடா. ஐயோ சாரி நிபிதா. விட்ட விடியற வரைக்கும் காப்பாத்துவான் போல. டே மச்சா, இப்போ மனசுல நன்றி சொல்லவே என் கவி வார்த்தை இல்லையே ஓடுமே. டீ பண்ணி வாய் முடுடா. டீ, அது எப்படிடா இப்படி இப்படிலாம் நடக்க போதுன்னு தெரிஞ்சு பக்கத்துல இருக்கிறியா?
இல்ல வேற யாருன்னா வச்சு பிளான் பண்றியா? டேய் சும்மா இருடா, நீங்க தான் சும்மா இருக்க மாட்டீங்களே பாஸ். கிடைக்கிற கேப்பெல்லாம் ஃபுல் பண்றியப்பா. டேய் நல்லவனே, நீ இந்த பக்கம் வா. நான் வரமாட்டேன். சின்ன வரமாட்டியா? எனக்கு இது வேணும். டேய் என்னடா சொல்ற? அடே என்னடா இது? சின்ன குழந்தைங்க சாக்லேட் பார்த்து வேணும்னு அடம் பிடிக்கிற மாதிரி நீ எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா அந்த பக்கம் வந்துடு. இல்ல நான் வரமாட்டேன், எனக்கு இங்கதான் வசதியா இருக்கு. என்ன வசதியா இருக்கா? அடே நீ எதுக்கு பிளான் போறன்னு தெரியும். ஒழுங்கு மாதிரி இந்த சைடு வந்துடு. இல்லடா இங்கதான் சின்ன சின்ன காத்து வருது, அதான் நான் இங்க இருக்க. அடே அதே காத்து தான் அங்க வருது, வாயை முடிக்கிட்டு வா. அங்க காத்து நல்லா இருக்காது, இந்த காத்து தான் நல்லா இருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு. அடே எருமை, என்ன தாண்டா இப்ப நினைச்சிட்டு இருக்க? உன் பிளான் தான் என்ன? சிங்கிள் கேப் கிடைச்சாலும் அதுல சிந்து பாட்டிடுறானே. உன் லவ்ல பாறாங்களை தூக்கி போட. என்னம்மா கவி, தெரிஞ்சு பண்றியா இல்ல உங்க மாமாக்கு ஹெல்ப் பண்றியா? இமையாக்கா, இமையாக்கா, நலந்தானா, நலந்தானா, இமையாக்கா, உடலோ உள்ளமோ நலந்தானா. இமையாக்கா, மனசு இப்ப குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா? 100 வருஷம் இந்த மாப்பிளையும் பொண்ணும் தான் பேரு வேணுங்க இங்க வாழணும். இமையாக்கா, உனக்கு என்ன, நீ நல்லா தான் இருப்ப, ஆனா ஜீவி அண்ணன் தான் இனி எப்படி இருக்க போறாரோ? கவி வாயை மூடிட்டு போயிடு, இல்ல உன்னை விட்டனா எங்க போய் விழுவும் தெரியாது. அக்கா நீ ஒரு டேரக்ட் பேசுறது தெரியும்க்கா, ஆனா ஜீவி அண்ணனை மிரட்டாதீங்க, அவர் ரொம்ப பாவம், அவர் ரொம்ப ஸ்வீட், நீ கொட்டாத காரத்தை. அடியே நான் இங்க டென்ஷன் இருக்கேன், நீ என்ன கடுப்பேத்துறியா? அப்படியே ஓடி போயிடு, இல்ல குதிரவாளை இருக்காது, பாத்துக்கோ. இமியக்கா, அவர் கொஞ்சம் கருப்பு தான், ஆனாலும் நெருப்பு தான், நீ காட்டாத வெறுப்பு தான். என்ன சிரிப்பு, என்ன ரைமிங்கா? கருப்பு நெருப்பு வெறுப்புன்னு வெறுப்பேத்துறியா? கவி வாய முடியுது, அரைஞ்சினா பல்லு ஃபுல்லா கொட்டிக்கோ. அதான் தெரியுமே, ஜீவி அண்ணன் நினைச்சதான் ரொம்ப பாவமா இருக்கு. இமியக்கா, ஜீவி அண்ணன் மேல எனக்கு ஒரு கண்ணு. இப்ப அந்த கண்ணை புடிங்க காக்காக்கு போட போற, பாத்துக்கோ. ஓ பொசசிவ், எந்த பொசக்கட்ட பயிரோல நீ கிளம்பு. அக்கா நீ என்ன சொன்னா மூஞ்சில தெரியுது, ஆனா எனக்கு ஜீவி அண்ணன் மேல ஒரு கிரஷ் தெரியுமா? ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு, அப்பப்போ ஜீவி டிராப் பண்ண வருவாரு, அப்புறம் நான் சைட் அடிக்கும் தெரியுமா? கருப்பு பேர் அழகா ஜீவி அண்ணன், கருப்பு சிங்கம் சிரிச்சா நெருப்பு பத்திக்கும். இருடி பொண்ணு சித்திக்கிட்ட பத்த வைக்கிற. ஐயோ அக்கா, பொண்ணு படிக்க காலேஜுக்கு அனுப்புனா கிரஷ் பாத்ரூம் கையிற பிரஷ்லாம் சொல்லிட்டு இருக்க. சித்தி இவள கொஞ்சம் பாரு, படிக்க காலேஜுக்கு அனுப்புனா சைட் அடிக்கிறேன்னு சொல்றா. போக உனக்கு பொறாம. ஆமா ஜீவி அண்ணன் என்ன கூப்பிடணும் சொல்லுக்கா. தாத்தான கூப்பிடு. ஐயோ அக்கா உனக்கு ஒண்ணும் தெரியல, அவரு உனக்கு புருஷனா? அப்ப எனக்கு மாமா தானே? ஐயோ நான் இனிமேல் அவரு மாமன் தான் கூப்பிடுவேன். அடியே இப்ப மட்டும் நீ வாயை மூடிட்டு போல, அந்த குதிரவன் உன் மண்டியில இருக்காத பாத்துக்கோ, போடி. அக்கா இன்னொன்னு, அவரு கருப்பனா நீ கடுப்பா பேசாதக்கா, பாவம் ஜீவி அண்ணன், சாரி மாமா பாவம், வரட்டா? அடியே ஒண்ணே. ஐயோ அக்கா முட்டு மண்டை மறந்துட்டேன், நீ என்ன பண்ற? ஒரு வெத்து பேப்பர் எனக்கு சைன் பண்ணி கொடு, உன்னை நம்ப முடியாது. ஜீவி அண்ணனுக்கு எதனா ஒண்ணா அது காரணமே நீதான். என்னக்கா சைன் பண்ணி வை, நான் போய் சாப்பிட்டு வந்து வாங்கிக்கிறேன். என்னக்கா வரட்டா? சின்னதா நடக்குதுங்க, என்ன பத்தி யாருங்க ஃபீல் பண்ற மாதிரி தெரியல. அவனுக்கு எல்லாரும் போய் நல்லவன் சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கவி என்னன்னா அவனை பத்தி தெரியாம கிரஷ் நர்ஸ்னு சொல்லிட்டு போறா. இருமா, என்ன தனியா விட்டு எங்கட போன? ரொம்ப நேரம் தனியாவே இருக்க. நீ ஏன் தனியா இருக்கிற? பொண்ணு கூட இருக்க தானே? பொண்ணு கூடயா? எந்த பொண்ணு கூட? அடே என்னடா எந்த பொண்ணுன்னு கேக்குற? கல்யாணம் பொண்ணுடா. டேய் இருமா, என் பொண்டாட்டிடா, அதான் தாலி கட்டிட்டல, என் பொண்டாட்டின்னு சொல்ல. அதான் நீயே சொல்றிய உன் பொண்டாட்டின்னு. உன் பொண்டாட்டி அவங்க கூட இருக்கத்தானங்க, எதுக்குங்க இப்படி தனியா வந்து நிக்கிறீங்க? நான் வேணா போயிட்டு உங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு வரணுமாங்க? நீ பண்ணி ரொம்ப பண்ணது என்ன? நீ எங்க போன? நான் எனக்கு பொண்டாட்டி கிடைக்குமான்னு தேடி போனேன். இது பொண்டாட்டி தேடி போனியா? அப்படிதான் போகணும்னு ஆசைதான், பட் என்ன கல்யாணம் நடக்கலையே, என்ன பண்றது? இல்லடா என் ஃப்ரெண்ட் வந்திருந்தான், அதான் அவனை பார்க்க போயிருந்தேன். உன் ஃப்ரெண்டா? யாரு? அதான் சொல்லிருக்கல,
ஒரு தடவை காதலன. ஓ அவரா? எங்க இருக்காரு? அவன் கிளம்பிட்டான்டா. ஏன்டா இப்படி பண்ண? நான் அவரை பார்க்கணும் உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். அவர் வந்தது என்கிட்ட நீ சொல்லவே இல்லை பத்தியா? போடா. டேய் அவன் வருவானு தெரியும்டா, ஆனா எங்க வருவானு தெரியாது. நானே திடீர்னு தான் அவனை பார்த்தேன். டேய் நான் என்ன பண்ணேன்? அவன் வந்து வேகம் தெரியல, சடனா ஓடி போயிட்டான். சரி விடு மச்சான், இன்னும் கொஞ்ச நாள் அவன் அங்கதான் இருப்பான். அப்புறம் இன்ட்ரோ கொடுக்குறேன். ஆமாண்டா, கண்டிப்பா அவர் பார்த்தே ஆகணும். உன்னை வச்சு நல்லா செஞ்சிருக்காரே, அவரை பார்க்காம எப்படி? அட பாவி, இதுக்குதான் பார்க்கணும்னு சொன்னியா? போடா டேய், நீ அப்படித்தானே பண்ற? என்கிட்ட ஃப்ரெண்டா பழகுறவங்க எல்லாரும் என்னை வச்சு நல்லா பண்றீங்கடா. இனி அவன் என்ன பண்ண போறானோ? மச்சான், அதுக்கெல்லாம் ஒரு யோகம் வேணும்டா. எதையும் தாங்க இதையும் நம்ம வினோம் நண்பேண்டா. போடா டேய் போடா. ஆமாண்டா, இது வரைக்கும் நீ அவர் பேரே சொல்லவே இல்லையே. அவர் பேர் என்ன? ஆமா மச்சான், நாங்களும் அவனை அதிகமா பேர் சொல்லி கூப்பிட மாட்டோம். அவன் பேர் மதி மச்சான். ஆமா வினோ, என்ன பேர் சொன்ன? அண்ணா, என்னம்மா ஜிவி? நீ என்ன பண்ற? ஏன் ஜிவி, சும்மா தான் இருக்கேன். சரி நீ வா. எங்க ஜிவி? எங்கயா? அங்க பாரு அண்ணிய. பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல, அவ்வளோ அழகா இருக்கா. ஆனா என்னாலே பழுத்துட்டு இருக்காளே. பாத்தேனா, அண்ணி அழுதுட்டே இருக்காங்க எல்லாரும் விட்டு பிரியணும்னு. நீ போயிட்டு ஃபீல் பண்ணாத, எல்லாமாவும் நான் இருக்கேன்னு சொல்லு. நானா? ஆமாண்ணே, வா. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. அவ எதுக்கு அழுகுறான்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். சரி வாண்ணே. இனிமே அண்ணி என்னதான் அழுவுறீங்க? சரி, இப்படி பண்ணா ஒர்க் ஆகுமா? ஏற்கனவே ஒரு சம்பவம் பண்ணிட்டேன், இப்போ இது தேவையா? ஆமா தேவைதான், அப்புறம் என்ன பண்றது? இப்படி ஏதாவது ஒன்று பண்ணி தான் சேர்த்து வைக்கணும். இனிமே அன்னைக்கு அண்ணன் மேல நம்பிக்கை வரணும். அதுக்கு என்ன பண்றது? தெரியலையே, என்ன நடக்குதா நடக்கட்டும். வரும் நாங்க பாருங்க. ரொம்ப நேரம் டாக்டர் அங்கேயே பார்த்துட்டு இருக்காரு. ஜிம்மி கிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறாரு போல. சரி வாங்க நம்ம போலாம். போலாம் நிகிதா. ஜிம்மியா, இப்படி அழுதுட்டே இருக்காத. என்னதான் சொல்றதுன்னு தெரியல. சரி நாங்க அங்க வெயிட் பண்றோம். இம்மியா, நீ எதுக்கு கவலைப்படாத. எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன். இப்படி அழுதுட்டே இருக்காது இம்மியா, பார்க்க கஷ்டமா இருக்கு. சடனா இருந்தால உன்னால இதை ஏத்துக்க முடியாதான். எல்லாம் மாறிடும். நீ சந்தோஷமா போயிட்டு வா. நாங்க அப்பப்போ உன்னை பார்க்க வரோம். நாங்க எல்லாருமே உன் கூட தான் இருக்கிறோம். அப்படி எதுக்கு நீ அழுதுட்டே இருக்கிற? சொல்லு பார்க்கும். எதுவா இருந்தாலும் என்கிட்ட நீ தாராளமா சொல்லலாம். புரியுதா? நீ இப்படிதான் பார்த்துக்கோங்க. அடே நீலு, அவங்க எல்லாம் பார்த்துதான் போவாங்க. நீ அடங்கு. நீ என்ன குட்டி போட நாயாட்ட பின்னாடியே போற? நீ தான் வாங்கன்னு சொன்னாங்க. யார சொன்னா? நீ பின்னாடியே போயிடுவியா? ஓ, அப்பதானே தடுக்கி விடுவாங்க, தாங்கி பிடிக்கலான்னு பாக்குறியா? அப்படி இல்லடா, சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு. சப்போர்ட்டுக்கா? நீ பித்த என்ன கரண்ட் கம்பமாடா? நீ சப்போர்ட்டுக்கு பிடிச்சி நிக்க? இனி அதெல்லாம் நடக்காது. நீ இந்த பக்கம் வா. ஓ, அதான் எனக்கு தொட்டது ஷாக் அடிச்சுதான். ஓ அப்படியா? நீ ஏன் கூட வா, உண்மையான ஷாக் எப்படி இருக்குன்னு உனக்கு காட்டுறேன். ஐயோ, இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் முடிக்க போகுது தெரியல. இவ்வளவு வந்து எல்லாத்துக்கும் சொல்ல சொன்னா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. இனியா சொல்லுடி. இந்த அக்கா வேற அவளை போயிட்டு ரொம்ப லவ் பண்ணிருக்கா. நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் நல்லவன் இல்ல. பொறுக்கி அவளை போயிட்டு நீ இவ்வளவு தூரம் லவ் பண்ணிருக்கே. உன் லவ்வுக்கு அவன் ஒருத்தே இல்ல. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னால அங்க சந்தோஷமா இருக்க முடியாது. அவ இப்படின்னு எனக்கு தெரியும். அதை தெரிஞ்சு நான் எப்படி உன் வாழ்க்கையை நான் கெடுக்க மாட்டேன். நீ அவனை மறந்துடு. அவன் மட்டும் நல்லவனா இருந்தா நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். அப்படி என்ன தெரியுது? அண்ணன் தங்கச்சி அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அடியே அடியே, எதுக்கு இப்படி பண்ற? சாப்பிட போன என்ன எதுக்கு எடுத்துட்டு வந்த? அதுவா, எனக்கு துணைக்கு தான் கவி. என்ன துணைக்கா? ஆமா, உனக்கு என்ன ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்ல இருக்கணும் நினைப்பா? துணைக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ற? அது இல்லடி கவி, அண்ணன் அன்னிக்கிட்ட பேச போறான். அதான் அவனுக்கு துணையா நான் வந்தேன். எனக்கு துணையா உன்னை கூட்டிட்டு வந்தேன். அடியே, பசி எனக்கு உயிரே போகுதுடி. பசி வயித்த கிள்ளுது. நீ என்ன கடுப்பேத்திட்டு இருக்கியா? நான் போறேன். போகாத கவி, இந்த பரடி பசி எனக்கு கண்ணு மங்காத்திடுது. நான் ஓடி போயிட்டு 4 உருண்டை உள்ள தள்ளிட்டு வரேன். அப்படி எனக்கு கண்ணு பழிச்சிட்டு தெரியும். அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து மனது துணையா நிக்கலாம். சரியா? அதெல்லாம்
என்ன? அப்படியா? ஆனா அவர் தான் கிளம்பிட்டாரே. அதுக்கு நான் என்னடி பண்றது? ஓ, மேல அவரு இல்லாம தான் வருத்தப்பட்டு இருக்கீங்களா? சில்லறையா தான் கண்ணு கண்ணு தின்னுட்டு இருக்குமே. கண்கள் இரண்டா உன் கண்கள் இரண்டா சாங் ஓடிட்டு இருக்கோம். அடியே, பந்திரி எல்லாம் காலி ஆயிடும்டி. நான் போயிட்டு ஒரு நாளே வந்தேன். உருட்டி வாய்க்குள்ள தள்ளிட்டு வந்துடுறேன். இரு கவி, எங்கன்னா பேசிட்டு வரட்டும். 4 வந்து என்ன 40 ஒன்று கூட இந்த வாயில தள்ளு. நானே உனக்கு பரிமாறேன். அண்ணா போன அண்ணி அழுகுறாங்க பாரு. வீட்டை விட்டு வரணும் அழுதுட்டு இருக்காங்க. நீ போயிட்டு ஆறுதல் படுத்து. ஜீவி அவ அது கழுவுல என்ன போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அழுகுறான். இனி அவன் கூட தானே இருக்க போறேன்னு நினைச்சு அழுதுட்டு இருக்கா. அட பாவிங்க, சட்டப்புறமா பேசிட்டு வரீங்கன்னு பார்த்தா இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி என்னதான் தெரியுதுன்னு தெரியல. என்ன அப்படி வரல நிக்குதுங்களே. நான் வேற சோறு சோறு குழம்பு குழம்பு ரச ரசம் உள்ள தள்ளுவனே. இவங்க பண்றது பார்த்தா இந்த காத்துக்கு முடியாது போலியே. இப்படி தான் நடக்கும் தெரியுதா? நான் மட்டும் ஏன் சோறு போட்டு எடுத்து வந்து ஓரமா உட்கார்ந்து தின்னுட்டு வேடி பார்த்துட்டு இருப்பனே. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நான் அண்ணா பேசு, நான் இருக்கேன்னு சொல்லு. நான் இருக்கணும் சொல்லவா? அப்படி மட்டும் சொன்ன பேய் ஆட்டம் ஆடிடுவா. நான் தான் அவளுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை. என்னன்னு யோசிக்கிறப்போ உன் பொண்டாட்டின? ஆமால பொண்டாட்டி. ஜீவி வேண்டாமே, அப்புறமா பாத்துக்கலாம். அண்ணா என்னண்ணே, உன் பொண்டாட்டி அழுதுட்டு இருக்காங்க, நீ இப்படிதான் வேடிக்கை பாப்பியா? ஏன் ஜீவி இப்படி பண்ற? அவ அழுகுறது என்ன நினைச்சுதானே? இல்ல ஜீவி வேணாம். அண்ணா நீ போயிட்டு ஆறுதலா 4 வார்த்தை பேசுன. யாரு நானா? அப்புறம் என்ன தேங்க நாரா? போன நான் மட்டும் இப்ப அவன் முன்னாடி போனா எதை கொண்டு அடிப்பானே தெரியாது. சின்ன பாக்குறேன் போடா. ஜீவி வேற சொன்ன கேட்க மாட்டாரு. இங்க பாருங்க, அன்னைக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆறுதல் நீதான். நீ போயிட்டு பேசினாதான் சரி வரும். நான் ஆறுதலா? இவனால்தான் என் வாழ்க்கை போச்சு. நீ கோபப்படுறதா இல்ல அழுவுறதான்னு என்ன பண்றதுன்னு தவிப்பா. அவ வாழ்க்கை என்னால்தான் நாசம் ஆகிடுச்சுன்னு அழுகுறா. நான் எப்படி சமாதானப்படுத்துவேன்? என்ன பார்த்தா பிபி தலைக்கறி பார்வையால என்ன க்ளோஸ் பண்ணிடுவாளே. இன்னும் இவ்வளவு நேரம் எப்படி யோசிச்சுட்டு இருக்க பாரு. அண்ணி பாவன, எப்பயும் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லு. சரிதான், அதை மட்டும் நான் சொன்னேன். இங்கேயே சொல்லி முடிஞ்சது. ஜீவி வேற சொன்ன கேட்க மாட்டா. போவோம். ஐயோ, என்ன பண்ண போறாளோ? இதான் ரொம்ப தெரியலீங்கான இடம். அண்ணா ஏன கைப்படனே. ஐயோ ஜீவி, அதெல்லாம் வேண்டாம். சும்மா போடுனே. டி அசோக் இப்போ ஒன்று விழுத்து வாங்க போறா. சாரிம்மா. என்ன அமைதியா இருக்கான்? ஓ, எல்லாரும் இருக்காங்கன்னு பாக்குறாரோ? டி அசோக், நீ தனியா சிக்கன சட்னி தாண்டி. டேய் என்னடி பண்ற? நீ தங்கச்சி தானே? தங்கச்சி இல்லையே. என்ன இல்லையா? ஆமா, நான் உன் ஃப்ரெண்ட் டி. உனக்கு ஓகேனா நான் தங்கச்சியா இருக்கறேன். ஆனா நீ தான் எனக்கு அக்காவா இருக்கணும். ஓகேவா? ஆமாடி, அப்படியே முறைய மாத்து. அப்ப இமையா அக்காவும் உங்க அண்ணன் ஹஸ்பண்ட் வைஃப் இல்ல. அண்ணன் தங்கச்சியா தான் வரும். என்ன ஓகேவா? டி லூசு, அத தாலி கட்டியாச்சுல. அப்புறம் என்ன? நீ என்ன வேலை பார்க்கறன்னு தெரியுதா? போடி, இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கணும். இதுக்கு பேர் சேர்த்து வைக்கிறது இல்ல. போடி, இமையா அழுதுட்டே இருக்காங்க. ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு உதவி. அடியே, நான் உன்னை கொல்ல போறேன்டி. சாப்பிட பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு நான் இப்ப பசி மயக்கத்துல இருக்கேன். நீ ஏன் இப்ப கதை விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? சரி வாடி, இதுக்கு மேல இங்க இருந்தா நல்லா இருக்காது. அத வந்தால முடிஞ்சது இல்ல, நம்ம நைஸா நழுவி விடுவோம். இப்ப தெரிஞ்சு பண்றாளா இல்ல? வாடி, அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம். எதனா பர்சனலா பேசுவாங்க. நம்ம இருக்கத பார்த்தாங்கன்னா ஷையா ஃபீல் பண்ணுவாங்க. வா போகலாம். அதே கவி, என்ன ஒரு ஜோடி பொறுத்தன உன் கண்ணி பட்டுட்டு இருக்கோம். ஆமாண்டி, என் கண்ணி பட்டுட்டு இருக்கோம். நான் வேணா புடிங்க எரிஞ்சிடவா? அது உன்னோட விருப்பம். சரி வா, நம்ம போகலாம். இல்ல எனக்கு புரியல, நீ தங்கச்சி தானா? நீ பண்ற வேலை பார்த்தா தங்கச்சி மாதிரி தெரியல. உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். வர மாமா. அண்ணனுக்காக இதை கூட செய்யணும் என்னடி? எங்க அண்ணன் ஏன் அண்ணனை அடிச்சுக்க இங்க ஆளே இல்ல. அப்படியா? அத பக்கத்துல ஒரு பேய் நிக்குதே, அது எப்பனாலும் அடிக்கும். கன்ஃபார்ம் இப்பதான் ஏதோ விலங்கமான வேலை பார்த்திருக்கா. ஆனா என்னன்னு தெரியல. சாரி திருநகாத்து, நான் உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ நீ என்னன்னா ரொம்ப கஷ்டப்படுற. என்ன உனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு தெரியும். இப்போ நீ அழுவுறது கூட இவன் கூட போய் நம்ம இருக்கணுமே நினைச்சுதான் நீ அழுவுற. இது எனக்கு தெரியாம நடந்தது. என்ன மன்னிச்சிடு. உன்னை ரொம்ப காயப்படுத்தி அழ வச்சுட்ட. நீ அழுவாதன் கூட
என்னால வாயை திறந்து சொல்ல முடியல. நீ என்னை எவ்வளவு வெறுக்கிறியோ அந்த அளவுக்கு நான் உன்னை லவ் பண்றேன். உன்னை விட நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன். உன்கிட்ட நான் எப்படி பேசி எப்படி புரிய வைக்க போறேன்னு தெரியல. ஆனா நான் எப்பயும் உனக்கு துணையா உன் கூடவே இருப்பேன். ஆகாசவாணி நீயே என்றாணி சோஜா 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 தாய் போல நானே தாலாட்டுவேனே சோஜா சோஜா சோஜா. ஓ பிரியா, உயிருக்கு அருகினில் இருப்பது நான் தானே. பிரியா, இதயத்தின் சிகரத்தில் இருப்பவள் நீதானே. கண்ணீரே என்னுயிரே, ஆகாசவாணி நீயே என்றாணி சோஜா